பொதுவாக ஒரு அகர்பத்தி ஊதுபத்தின்னு வாங்கும்போது கருப்பாக இருக்கும். அது கரித்தூள் செய்யப்பட்டது. கரித்தூளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நறுமணம் வேணுமோ அந்த சென்ட் அடித்து கொடுப்பாங்க. அது கெமிக்கல். மல்லிப்பூனா மல்லிப்பூ சென்ட் கொடுப்பாங்க. ரோஜா சென்ட் அடித்து கொடுப்பாங்க. லேவண்டர் சென்ட் அடித்து கொடுப்பாங்க. இது வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும். இத்தனை நாள் வேறு சோர்ஸ் இல்லாமல் எல்லோரும் வாங்கிட்டு இருக்கோம். பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமத்துக்கு போடக்கூடிய யாகம், வேள்வி, ஓமம் சொல்லக்கூடிய அதில் போடக்கூடிய 51 வகையான மூலிகளை கலந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஒரு நறுமணம் வேணும் அல்லவா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குங்குலியம், சாம்பிராணி போட்டிருக்கோம். இந்த நறுமணம் வந்து ஒரு வீட்டில் ஒரு யாகம் பண்ணுற ஸ்மெல் வரும். யாகம் பண்ணுற ஸ்மெல் தொடர்ந்து அதே ஸ்மெல் இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். யாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கணபதி ஹோமம் பண்ணால் வீட்டுக்கு நல்லதுன்னா அந்த யாக ஸ்மெல் இருந்தால் எதிர்வினைகள் வராது, கண் திருஷ்டியில் வராது, கெட்ட சக்தி வீட்டுக்கு வராதுன்னு போடுவாங்க. இந்த மகாலட்சுமி, குபேர அந்தஸ்து அதெல்லாம் பண்ணலாம். ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழலாம். இருந்தாலும் அந்த ஊதுபத்தி சொன்னால் ஒரு ஸ்மெல் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இன்றைக்கி காலத்தில் வந்துருச்சு. அப்போ வந்து இதில் சென்ட் போட சொல்லாங்க. எனக்கு இந்த சென்ட் போட்டு கொடுக்கணும் எனக்கு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹெர்பலில் கொடுக்கணும்னு மைண்ட் செட் இருக்கிறதுனால வர மாட்டேது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சென்டட்னா ஒரு ஸ்மெல் வேணும்னா, இப்போ நீங்கள் மகாலட்சுமி கும்பிட்றீங்க, குபேரனை கும்பிட்றீங்க, அந்த மாதிரினா இந்த தாமிர பூவை நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊதுவத்தி மாவு, அதாவது இந்த 50 வகையான மூலிகை மாவோட இந்த தாமிரப்பூவும் கலந்து கொடுப்போம். அதில் என்ன ஸ்மெல் வருதோ அதுதான். சப்போஸ் எனக்கு தாமிர ஸ்மெல் எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியாதுன்னா பன்னீர் ரோஜா, இது சாம்பிள் தான் வச்சுருக்கோம். ஒரு 100 கிலோ வச்சுருக்கோம். பன்னீர் ரோஜா, ஒரிஜினல் பன்னீர் ரோஜா. இந்த சிகப்பு ரோஜாலாம், இந்த பட்டு ரோஜா அந்த மாதிரிலாம் கிடையாது. பன்னீர் ரோஜா. இதை வந்து இப்போ எடுத்துக்கிட்டால் நீங்கள் மினிமம் 2 கிலோ வாங்கணும். மினிமம் 2 கிலோ வாங்கும் போது 1 கிலோ வந்து மூலிகை பவுடர் போடுவோம். அது 51 வகையான மூலிகை பவுடர் போடுவோம். 1 கிலோ இதை போட்டால் ஒரு 150 கிராம் தான் வரும். இதில் சக்கை மீதி 800 கிராம் தண்ணியாக இருக்கும். அது எல்லாம் தண்ணி ஆவியாக போயிடும். அந்த தண்ணியில் ஒரு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் தான் அந்த ஸ்மெல் இருக்கும். அதை ரோஸ் ஆயில் சொல்லுவாங்க. அந்த ஆயில் இருக்கும். அது தனியாக எடுத்த அது ப்ராசஸ் அதிகம். இதை அப்படியே ஜூஸ் பண்ணி அப்படியே கொடுத்துக்கு போது அந்த ஸ்மெல் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது 1 கிலோ போட்டால் நமக்கு சக்கை வந்து 200 கிராம் தான் இருக்கும். மீதி 800 கிராம் வாட்டராக போயிடும். அப்போ திருப்பி என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நாங்கள் 1.25 கிலோ போடுவோம். இதை வந்து நாங்கள் ஒரு 200 கிராம் 2 கிலோ உங்களுக்கு மினிமம் 2 கிலோ ஆர்டர். இது உங்களுக்கு ரோஸ் ஸ்மெல்லு கிடைக்கும். மினிமம் தான் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டீப்பாக கிடைக்கும். அது கெமிக்கல். ஒரிஜினல் கிடைக்கும். இதயத்துக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, ரிலாக்ஸேஷன். எந்த கெமிக்கலும் கிடையாது. சாமிக்கும் நல்லது. வீட்டில் இருக்கும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இது நம்ம தேவையில்லாத ஒரு புகை போட்டு தேவையில்லாமல் இன்றைக்கி இருக்க காலத்தில் டிசீஸ் தேவையில்லாமல் நிறைய வருது. உங்களுக்கு தாமிரப்பூ போட்டு தரலாம், அழகாக மல்லிப்பூ போட்டு தரலாம். சந்தனக்கட்டை இருக்குது, சந்தனக்கட்டை தூள். இது சந்தனக்கட்டைக்கும் தூள் நம்மகிட்ட தனியாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வெரைட்டி வேணும், தாழம்பூ, அதாவது எல்லாமே சென்ட்டு கிடையாது, ஒரிஜினல் தாழம்பூ. ஒரு வேளை நான் ஆர்டர் கொடுக்குறேன் சார், நீங்கள் அதுதான் பண்ணுறேன், நீங்கள் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் ஆர்டர் கொடுப்பது கேஷ் கொடுத்தாகணும். 2 கிலோ 1 கிலோ காசு வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபா 100 கிராம். அப்போ கிலோ வந்து 3100 ரூபா. 2 கிலோ 6200 ரூபா. கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. 6200 ரூபாயில் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டு வரும். 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற வீடியோ ப்ராடக்டை இப்போ ரோஸை அரைச்சி அதில் தான் போடுவோம். ஏன்னா அதை அரைச்சி நாங்கள் எதுவும் வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த டேட்டு, டைமு, உங்கள் நேம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் சுரேஷ் கோயம்புத்தூர்லேருந்து தரீங்கன்னா, சுரேஷ் சார் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணுறோம். அந்த டேட்டு டைமோட போட்டு அன்றைக்கி வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். தாழம்பூ ஊதுவத்தி, மறிக்குழுந்து ஊதுவத்தி, இப்போ பிள்ளையார் கோயிலேருந்து அருங்கப்புல் போட்டு அருங்கப்புல் ஊதுவத்தி. இப்போ நீங்கள் வீட்டில் சாய்பாபா இருக்குன்னா சாய்பாபா, ஆஞ்சநேயர் இருக்குன்னா வெற்றி வீர், சரியா, வெற்றி வேல் வருது, வெற்றி வேர் வர மாதிரி. முருகனுக்குன்னா அந்த பச்சை கலர் இருக்கும் இல்லவா, அந்த தவனம் இல்லை அந்த மஞ்சளாக்க செண்பகப்பூ அதில் போட்டு தரலாம். உங்களுக்கு எந்த சாமி இஷ்ட தேவதைக்கோ அதுக்கு அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்க ஆசைப்படுறோம். விலை கொஞ்சம் உயர்வு தான். காரணம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் 800 ரூபா, அதாவது 300 கிராம் 800 ரூபா மல்லிப்பூ. இது யார் சொல்கிறதுன்னு தெரியல. மழை காலத்தில் இப்போ டிசம்பர் மாதம் மழை, சென்னையிலேருந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். ஒரு பூ வந்து 50 ரூபா. நான் எத்தனையோ வாட்டி வாங்கியிருக்கேன். அது ஒரு கோயிலுக்கு போவோம், அந்த ஒரு கோயிலில் அது விற்கும். வேறு வேலையில் ஒரு பூ 2 பூ வாங்கி கொடுப்போம். அது 50 ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வந்து பாரிஸ்லையோ கோயம்பேடில் போது 50 ரூபாய்க்குலாம் வாங்க மாட்டேன். ஒரு பூ 5 ரூபா.
ரூ. 2 கூட 5 பூ 10 ரூபாய்க்கு 5 பூ 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஒரு பூ 5 ரூபாய்க்கு. ஒரு பூ 5 ரூபா நியாயமான ரேட்டு தான் தாளம்பூ. பட் நான் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான், இல்லை வேறு சோர்ஸ் இல்லாமல் வாங்கிட்டேன். இதில் எனக்கு லாபம் நஷ்டம்னு ஒரு பக்கம் இருப்பினும் கூட இன்றைக்கி எனக்கு நஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்ட பிறகு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வாட்டி வாங்கும்போது மழை எல்லாம் போன பிறகு அது 5 ரூபா ரேட்டில் எனக்கு வந்துடும். பட்டு இன்றைக்கி ஹெர்பலில் இந்தியாவில் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எல்லா பிராண்டட் நான் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் தாத்தா காலத்தில் இருக்க வரையும் ஒரு பிராண்ட் இருக்குது, 4-5 பிராண்டு கிட்ட இருக்குது இந்தியாவில், பெரிய பெரிய பிராண்டு. அவங்களும் ஹெர்பல் சொல்லி விற்கிறாங்க. பட் அது எல்லாமே கறித்தூளில் சென்ட் நினச்சி தான் கொடுக்குறாங்க. அது என்னுடைய ஆராய்ச்சியில் அதான் கண்டுபிடிச்சோம். பட் இது 51 வகை மூலிகை. இதை நீங்கள் அப்படியே உடச்சி நீங்கள் செடியில் வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 செடி முளையும், நல்ல மூலிகை செடி. அது பார்த்தா தெரியும். இல்லை சென்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மூந்து பார்த்தா வாசனை வராது. பட் இது சேல்ஸ் பண்ணுறதுனால நான் மூந்து பார்க்கக்கூடாது, உங்கள் வீடியோக்காக காமிச்சேன். நீங்கள் ஒரு ஹெர்பலில் ஒரு நல்ல ஸ்மெல்லோட உங்களுக்கு நேச்சுரலாக வேணும், உங்களுக்கு மல்லிப்பூவில் வேணும். இப்போ மல்லிப்பூவில் வேணும்னா மினிமம் 2 கிலோ. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பன்னீர் ரோஜா வேணும் மினிமம் 2 கிலோ. தாளம்பூவில் வேணால் 2 கிலோ, தாமரைப்பூவில் 2 கிலோ. நீங்கள் இது மினிமம் 2 கிலோ ஆர்டர். நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தெய்வத்துக்கு ஒரு 2 கிலோ ஆர்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இது உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குதுன்னா, பூவுடைய விலை அந்த மாதிரி இருக்குதுனால வேறு சோர்ஸ் கிடையாது. நான் கம்மியாக கொடுக்கணும், இதை எல்லோரும் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பிஸ்னஸ் இல்லாமல் இது ஒரு என்ஜிஓவாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆசை இருந்தாலும் கூட. பட் ஷோஸ் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பூ 50 ரூபா நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். 5 ரூபா வாங்கினேன், நானே வாங்கியிருக்கேன். இந்த பூலாம் வந்துருக்குன்னு 800 ரூபா ஒரு கிலோ ரேட்டு இன்றைக்கி. அதாவது டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தை இந்த நியூஸ்லாம் வரும். இந்த 800 ரூபா அந்த பன்னீர் ரோஜா. வேறு சோர்ஸ் கிடையாது. பட்டு ஃபியூச்சரில் இதெல்லாம் 200-300 ரூபா வரும். இதில் கிலோவே 150-250 ரூபா கிடைக்க போதில் எனக்கு ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம். கோவிலுக்கு பூ வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சில பொருள் வாங்கி கொடுப்பாங்க, அன்னதானத்துக்கு அடித்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பூசாரி இருப்பார், சாமிக்கிட்ட அந்த கருவறையில் இருப்பார். அது 8க்கு 8 10க்கு 10 தான் ரூம் இருக்கும். அதுக்குள்ளேயே கெமிக்கலான சைப்பில் ஊதிட்டு கொடுக்குறாங்க. வேறு சோர்ஸ் இல்லை. இப்போ அவங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியாது. நிறைய பேர் இது மாதிரி பூவில் விற்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. நானும் பார்த்து யூடியூப்லலாம் பார்த்தேன். இப்போ இதெல்லாம் ஒரிஜினல் பூனா நான் கடையில் போய் வாங்குகிறேன். இப்போ உங்களை மாதிரி நீங்கள் எப்படி கோவிலுக்கு கல்யாணத்துக்கு சாமிக்கு வாங்குவீங்களோ அந்த மாதிரி நானும் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வரேன். பட்டு ஊதுவத்தி பண்ணுறாங்க, நான் பூவில் பண்ணுறோன்றாங்க. எனக்கு சொல்ல தெரியல. நீங்களே டேஷ் கொடுக்குறாங்க, அங்கங்கே ஃபில் பண்ணிங்க. அந்த பூவில் வெளியேருந்து வாங்குறான்னா கோவில்லேருந்து யூஸ் பண்ண பூ வாங்குறேன்றாங்க. யூஸ் பண்ணுற பூ அவன் கிலோ கணக்கில் கொடுக்க போது அவனுக்கு ஒரு லாபம் வேணும். அவன் கோவிலேருந்து கொண்டு வரான்னா வேறு எப்படி கொண்டு வரான்னு நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இன்னொருத்தங்க பிஸ்னஸ் நான் கெடுக்க விரும்பல. பட் என்ன தான் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி போகும். காஞ்சி போகும்போது அந்த வாட்டர், அந்த பூவில் இருக்க வாட்டர் மேலே போயிடுச்சுனாவே அது எசன்ஸு ஆயிலோட சேர்த்து வெளியே போயிடும், ஸ்மெல்லுக்கு போயிடும், காஞ்சி போன ஸ்மெல் வரும். பட் நம்ம அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்த பூவை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாவில் போட்டு பனைஞ்சி உங்களுக்கு ஊதுவத்தி பண்ணி கொடுத்துடும். ஒரு முறை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு முறை ஒரு 2 கிலோ வாங்கி ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு முறை வாங்கி இந்த காம்ப்ளிமெண்ட், இந்த தீபாவளி பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் ஒரு ஊற்றி அந்த மாதிரி 2 ஊற்றி கொடுத்து பாருங்கள். ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்து பழகுங்க. கோவிலுக்கு கொடுக்கும் போது அந்த மாதிரி சாமிக்கு ஸ்டாண்டில் வச்சுட்டிங்கன்னா சாமிக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும், ஐயருக்கும் நல்லா இருக்கும், அந்த ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அந்த கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஐயர் இருப்பார், அந்த பூசாரி ஐயர் ஒரு ஊரில். அந்த மாதிரி மூலிகை ஊதுவத்தி, பூவால் செய்யப்பட்ட நறுமணம் பெற்ற ஊதுவத்தி வாங்க. கும்பம் பிராண்டுக்கு வாங்க. 94444756. இந்த ஊதுவத்தி நீங்கள் ஆர்டர் பண்ணால் 20 days ஆகும். இந்த காயறதுக்கே 1 வாரம் ஆகும். மழை காலமாக தான் நான் 10 days எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். இது நார்மலாக இருக்க ஊதுவத்தி மாதிரி ஃபேனில் தான் காய வைக்க முடியும். ஹீட்டரில் காய வச்சா அந்த ஸ்மெல்லாம் வெளியே போயிடும், உங்களுக்கு கொடுக்கும்போது நறுமணம் இருக்காது. ஆகையில் வெறும் ஃபேனில் மட்டும்தான் காய வச்சு கொடுக்கணும். ரொம்ப டைம் எடுக்குது. ஆகையில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது பிஃபோராக கொடுங்க. 20 days ஆகும் டெலிவரி. சபரிமலைக்கு போகிறவங்க, திருவண்ணாமலைக்கு போகிறவங்க, முருகர் பக்தர்கள், இப்போ ஐகிரவர், வராகி அம்மன்லாம் இருக்காங்க. நீங்களும் ஆர்டர் கொடுப்பீங்க தான் சாமி பேரெலாம் சொல்லியிருக்கேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உங்களை நம்புகிறேன், இறைவனை நம்புகிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்கள் கிஷோர்குமார், கும்பம் பிராண்டிலிருந்து. கும்பம் பிராண்டுனா ஹெர்பல் ஊதுவத்தி, சுத்தமான கெமிக்கல் இல்லாத பூக்களால் செய்யப்பட்ட ஊதுவத்தி. அது எந்த பூவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் ஆர்டர் ஒரு மினிமம் 2 கிலோ, அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோனா கொடுக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் நான் இருக்கேன். இந்த வீடியோ பதிவு இறைவனை நம்பியும் உங்களை நம்பி தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். உங்கள் வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு
இந்த வீடியோ பதிவு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.